இப்ப தர்மம் கொடுத்தா நமக்கு ஃபாய்தான் நினைத்தோம் என்றால் அந்த தர்மத்தை எப்படி கொடுப்போம்? நம்ம எப்படி நினைத்து தர்மம் கொடுக்கிறோம்? வாங்குறவருக்கு ஃபாய்தா செய்யறோம். ஆனா உண்மையிலேயே தர்மம் கொடுக்கிறவர் யாருக்கு ஃபாய்தா செய்யறார்? முதலில் தனக்கு ஃபாய்தா செய்கிறார். தன்னை அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார், தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார், தன்னை சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆக்கிக் கொள்கிறார். இப்படி விளங்குனா நம்ம தர்மத்தை எவ்வளவு ஆர்வமா கொடுப்போம். அல்லாஹ் சொன்னார், இந்த செல்வத்துடைய பிரியம் இருந்தும் தேவை இருந்தும் அதனுடைய மதிப்பை உணர்ந்தும் தர்மம் செய்வார்கள், உணவளிப்பார்கள். யாரு? அந்த தர்மத்துடைய ஃபாயிதா தனக்கு என்று விளங்கியவர்கள். தேடி தேடி போய் உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு சொல்வார்கள், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் உணவளிக்கவில்லை, நீங்கள் எங்களுக்கு பிரதிபலன் செய்வதற்காக உணவளிக்கவில்லை.